எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். மிக மிக எளிமையாக வழிபடக்கூடிய தெய்வம்தான் விநாயகர். மனமுருகி தோப்புக்கரணம் போட்டு இரு கைகளை கூப்பி நம்பிக்கையோடு வேண்டுதல் வைத்தாலும் அந்த வரங்களை உடனே கொடுத்து விடுவார். குழந்தை மனம் கொண்ட இந்த விநாயகர் வழிபாட்டை சங்கடகர சதுர்த்தி அன்று எப்படி மேற்கொள்ள வேண்டும், அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கும் மிகவும் விசேஷமான சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை தவறவிடாமல் எல்லோரும் பண்ணிவிடுங்கள். அந்த வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நாளைய தினம் 8/12/2025 அன்று சங்கடகர சதுர்த்தி வர இருக்கின்றது. அன்று காலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு ஓம் விக்னகங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி போற்றி என்ற வார்த்தையை சொல்லி உங்களுடைய விரதத்தை தொடங்குங்கள். விரதம் இருப்பது அவரவர் விருப்பம். எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம், அல்லது பால் பழம் ஒருவேளை உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அது உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தது. 3 வேளை சாப்பிட்டு விநாயகர் வழிபாடு செய்தாலும் தவறு கிடையாது. சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டிற்கு உகந்த நேரம் மாலை நேரம்தான். மாலை 6 மணிக்கு வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விடுங்கள். வீட்டில் விநாயகரின் சிலை இருந்தால் அதற்கு கட்டாயம் அபிஷேகம் செய்ய வேண்டும். விநாயகருக்கு மிகவும் பிடித்த வெள்ளருக்கு பூ, அருகம்புல் அல்லது செம்பருத்தி பூ, இந்த பூக்களால் அலங்காரம் செய்து வைத்துவிட்டு விநாயகருக்கு பிடித்த மோதகம் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். வீட்டில் இந்த நெய்வேத்தியம் செய்து வைத்து மனதார உங்களுடைய பிரார்த்தனையை விநாயகரிடம் சொல்லி பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். இறுதியாக கற்பூர தீப ஆராதனை காண்பித்து விநாயகருக்கு பிடித்த மந்திரங்கள் ஏதாவது இருந்தால் அதை சொல்லி பூஜையை நிறைவு செய்து விடுங்கள். வீட்டில் பூஜையை முடித்துவிட்டு கோவிலுக்கு செல்ல வேண்டும். கோவிலில் விநாயகருக்கு உங்களால் முடிந்த அருகம்புல் பூக்கள் வாங்கி கொடுக்கலாம். கட்டாயமாக சிதறு தேங்காய் உடைக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு சங்கடம், ஏதாவது ஒரு கஷ்டத்தை மனதில் நினைத்து அந்த கஷ்டம் அடுத்த சங்கடகர சதுர்த்திக்குள் தீர வேண்டும் என்று கூறி சிதறு தேங்காயை உடைத்துவிட்டு அடுத்த மாதம் 51 கொழுக்கட்டை செய்து கோவிலில் நெய்வேத்தியமாக வைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக கொடுக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டால் அந்த வேண்டுதல் உடனே பலிக்கும். எண்ணிக்கை என்பது உங்கள் விருப்பம். ஒற்றைப்படையில் 11 கொழுக்கட்டை மோதகம் என்று செய்து வைத்தால் மிகவும் நல்லது. இந்த மாதம் இந்த வேண்டுதலை விநாயகரிடம் வைத்து பாருங்கள். அடுத்த மாதத்திற்குள் உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் பறந்து போய்விடும். பொன் பொருள் சேர அல்ல குறையாத ஐஸ்வர்யம் பெருக, கடன் சுமை குறைய, திருமண தடை விலக, 7.5 சனி பாதிப்பில் இருந்து விலக, கிரகதோஷங்கள் விலக, நோய் நொடி இல்லாமல் வாழ நம்பிக்கையோடு சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை செய்து பாருங்கள். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.